Hey guys, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் சுபா. இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோன்னா, வீட்லேயே எப்படி சுகர் வேக்சிங் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு வந்து பார்லர் போய் வேக்சிங் பண்ணுற பழக்கம் இருக்கும். பட் இப்போ வந்து குவாரண்டைனில் அது பாசிபிளாக இருக்காது. ஸோ வீட்லேயே வந்து வேக்சிங் வந்து நம்மளால் பண்ணிக்க முடியும். அது வந்து சுகர் வேக்சிங் ரொம்ப ஈஸியாக வந்து செஞ்சு ஈஸியாக வந்து பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி இந்த சுகர் வேக்சிங் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறோம். சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சுகர் வேக்சின் செய்யறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து இப்போ பார்க்கலாம். நம்மளுக்கு வந்து ஒயிட் சுகர் வந்து தேவை. ஸோ ஒயிட் சுகர் வந்து 1 கப் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு 2 எலும்புச்சம்பளம் வந்து எடுத்துக்கோங்க. 3வது வந்து கொஞ்சம் தண்ணி வந்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த சுகர் வேக்சின் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு ஸ்டீல் கடாய் இல்லாட்டி இந்த மாதிரி வந்து ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. நல்லா கொஞ்சம் திக்காக இருக்க பாத்திரம். அதில் வந்து 1 கப்பு வந்து சர்க்கரை வந்து ஆட் பண்ணிக்கிறோம். அது கூட வந்து 1/4 கப்பு வந்து நான் லெமன் ஜூஸ் வந்து எடுத்துக்கிறேன். இது வந்து 1.5லேருந்து 2 லெமன் வந்து தேவைப்படும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கப்பு வந்து தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இவ்வளோ தான் வந்து கரெக்டாக ஆட் பண்ணணும். இதுக்கு மேலே இருக்கக்கூடாது, கீழே இருக்கக்கூடாது. இப்போ வந்து ஒரு ஸ்பூன் எடுத்து இது நல்லா வந்து ஒரு வாட்டி வந்து கலந்து விட்டுக்கலாம். இந்த சர்க்கரையும் லெமனும் தண்ணியும் வந்து நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுக்கணும். இப்போ நான் கலந்த மிக்ஸை வந்து என்ன பண்ணுறேன்னா, இண்டக்ஷன் ஸ்டவ்வில் ஃபுல் டெம்பரேச்சரில் தான் வந்து வச்சுருக்கேன். ஸோ இது வந்து சர்க்கரை போட்டிருக்கனால அடியில் வந்து அடிப்பிடிக்காத மாதிரி நம்ம வந்து கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். இனிஷியலி நல்லா பபிள்ஸ் வர வரைக்கும் கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். இந்த பபிள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நல்லா வந்து ஒயிட் கலரில் வரும். அது அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கலர் வந்து சேஞ்ச் ஆகும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெய்ஜ் கலரில் வந்து இருக்குது. ஸோ இது நல்லா வந்து அடிக்கடி வந்து இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருங்க, அடியில் அடி பிடிக்காமல். இப்போ வந்து நான் சிம்மில் தான் வந்து வச்சுருக்கேன். பிகாஸ் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வச்சா சீக்கிரமாக வந்து அடி பிடிச்சிடும். ஸோ சிம்லேயே வந்து வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ நம்ம பார்க்க போகிற மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா சாஃப்ட் வேக்சிங் மெத்தடு. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அடுப்பில் வந்து வெறும் 5 நிமிஷம் இந்த சுகர் வந்து இருந்தால் போதும். 5 நிமிஷத்துக்கு மேலே நீங்கள் வைக்காதீங்க. இது ஒரு மாதிரி வந்து கொஞ்சம் எல்லோ கலர் வந்த உடனே நம்ம வந்து இறக்கிடலாம். இப்போ பார்க்கும்போது லைட்டாக வந்து ஒரு எல்லோ கலரில் இருக்குது. இது கரெக்டான பதம். இதுலேயே வந்து இறக்கிடுங்க. இது ஆறுனோன்னா வந்து பார்த்தோன்னா ஒரு தேன் கலரில் நம்மளுக்கு வந்து ஆகிரும். அடுப்புலேயே வந்து தேன் கலரில் ஆகிற வரைக்கும் வந்து வச்சுருக்க வேண்டாம். பிகாஸ் அப்படி பண்ணோன்னா அது வந்து ஹார்ட் வேக்சிங் மெத்தட் வந்து ஆயிரும். அது ரொம்பவே டிஃபிகல்ட் நம்மளுக்கு. ஸோ ஒரு 5 நிமிஷம் வந்து இந்த மாதிரி நுரக்கட்டி வந்தால் போதும். இந்த 5 நிமிஷம் வச்சதுக்கப்புறம் நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம். நீங்கள் 5 நிமிஷத்துக்கு மேலே வச்சுட்டிங்கன்னா இந்த மாதிரி காஃபி கலரில் ஆயிரும். இப்படி வந்து பண்ணாதீங்க. அது வந்து ரொம்ப லைட்டான எல்லோ கலர்லேயே வந்து இறக்குறது பெஸ்ட்டு. இப்போ நம்மளோட சுகர் வேக்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம 15லேருந்து 20 நிமிஷம் கிட்ட வந்து இதை ஆற விடணும். இது ரொம்ப ரொம்ப சூடாக இருக்கும். நம்ம சுடுதண்ணியை விட ரொம்பவே சூடாக இருக்கும். ஸோ அதனால் வந்து உடனே வந்து ஸ்கின்னில் போட்டிங்கன்னா ஸ்கின் வந்து வெந்துடும். அதனால் வந்து கண்டிப்பாக ஒரு 15 நிமிஷம் கேப் விட்டுருங்க. ஒரு 15 மினிட்ஸ் கழிஞ்சு வந்து நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு இந்த கன்சிஸ்டன்சியில் சுகர் வேக்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா தேனை விட கொஞ்சம் திக்காக இருக்கும். தேனோட கன்சிஸ்டன்சி மாதிரி ரொம்ப ரன்னிங்காக இருக்காது. தேனை விட கொஞ்சம் திக்காக இருக்கும். பட்டு தேன் மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கு. பட் நம்ம அடுப்புலேருந்து எடுக்கும்போது பார்த்தோன்னா ஒரு மாதிரி எல்லோயிஷாக தான் இருக்கும். சூடாக இருக்கும்போது ஆறுனோன்னா நம்மளுக்கு இந்த கலர் வந்து வந்துடும். ஸோ இப்போ நான் வேக்சிங் பண்ணுறதுக்கு சுகர் வேக்ஸ் எடுத்திருக்கேன். அப்புறம் ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ் எடுத்திருக்கேன். இதுக்கு பதிலாக உங்கள்கிட்ட ஸ்பேச்சுலா இருந்தால் அதை எடுத்துக்கோங்க. இல்லை நைஃப் வேணுன்னா நைஃப் எடுத்துக்கோங்க. அது தவிர வந்து நான் வந்து கொஞ்சம் துணி வந்து எடுத்திருக்கேன், காட்டன் கிளாத்து. அப்படி துணி இல்லைன்னா நீங்கள் வந்து ஒயிட் கலர் டிஷ்யூ வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து டெம்பரேச்சர் வந்து செக் பண்ணிக்கோங்க, தொட்டு பார்த்துக்கோங்க அந்த சூடு வந்து உங்களால் தாங்க முடியுமான்ட்டு. இது ஓரளவுக்கு சூடாக தான் வந்து நம்ம அப்ளை பண்ணி ஆகணும். கொஞ்சம் வார்மாக அப்ளை பண்ணி ஆகணும். இது வந்து இப்போ நான் இந்த ஐஸ்கிரீம் ஸ்டிக் வச்சு எடுத்து எங்கே எல்லாம் வந்து நான் வேக்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறேனோ என் கை ஃபுல்லாக வந்து நான் இந்த மாதிரி அப்ளை பண்ணிகிட்ருக்கேன், செக்ஷன் பை செக்ஷனாக. இப்போ வந்து நான் அப்ளை பண்ணியாச்சு. இப்போ வந்து ஒரு காட்டன் கிளாத் எடுத்து அதுக்கு மேலே நான் நல்லா வந்து ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். அது வந்து கொஞ்சம் சூடாக இருக்கிறது லேசாக வந்து ஆறணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து வேக்சின் கரெக்டாக வந்து வரும்.
இப்போ இந்த கிளாத்தை பிடிச்சி இந்த மாதிரி எடுக்கணும். இப்படி எடுத்தோன்னா வந்து நம்மளுக்கு வேக்சிங் பண்ண மாதிரி அந்த கையில் இருக்க முடியெல்லாம் வந்து போயிடும். இப்போ உங்களுக்கு பார்த்தாலே வந்து தெரியும், இந்த நடுவில் இருக்க ஏரியாவில் மட்டும் வந்து முடி போயிருக்கு, சைட்லலாம் வந்து முடி அப்படியே இருக்குது. ஸோ இது கொஞ்சம் இனியும் சூடாக இருக்கும்போதே நான் பண்ணிட்டேன். கொஞ்சம் நல்லா ஆறி அது நல்லா ஒட்டணும், அப்போ உங்களுக்கு நல்லா ப்ராப்பராக வந்து வரும். ஸோ செகண்ட் டைம் சேம் ஏரியாவில் பண்ணும்போது எல்லா முடியும் வந்து வந்துருச்சு. இப்போ உங்களுக்கு இந்த கிளாத் பார்த்தாலே வந்து நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ நான் வந்து இதே ப்ராசஸ் வந்து கண்டினியூ பண்ணிவிட்டு என் கை ஃபுல்லாக வந்து நான் வேக்ஸ் பண்ணிக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப கம்மியாக தான் வந்து தேவைப்படும் ஒவ்வொரு தடவையும். ஸோ மீதி இருக்க சுகர் வேக்ஸ் எடுத்துகிட்டு நீங்கள் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டுட்டு நீங்கள் வந்து தனியாக எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் வைக்கணுன்ட்டு வெளியே வச்சாலே போதும், ஒன்றுமே வந்து ஆகாது. ஸோ நீங்கள் நெக்ஸ்ட் டைம் எப்போவாது வேக்சிங் பண்ணும்போது இதே சுகர் வேக்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் வீட்டில். அதே மாதிரி வேக்ஸ் பண்ணும்போது நம்ம மேலேருந்து கீழே பார்த்து வேக்ஸ் பண்ணால் நம்மளுக்கு ரேஷஸ் ரொம்ப கம்மியாக வந்து வரும். இந்த சுகர் வேக்ஸில் பார்த்திங்கன்னா சுத்தமாக பெயின் அதே மாதிரி இரிட்டேஷன் சுத்தமாகவே வந்து இருக்காது. இப்போ இந்த துணி தான் வந்து நான் யூஸ் பண்ண வேக்சிங்க்கு இந்த அளவுக்கு வந்து என் கையிலேருந்து முடி வந்து வந்திருக்கு. இப்போது என்னோடய கை வந்து பாருங்கள், நான் ஃபுல்லாக வந்து வேக்சிங் முடிச்சாச்சு. 1-2 ரேஷஸ் தான் வந்துருக்கு. யூஸ்வலாக நான் வேறு வேக்ஸ் பண்ணேன்னா வந்து எனக்கு கை ஃபுல்லாக என்னத்துக்கு வந்து ஃபுல்லாக கொப்பளமாக இருக்கும். ஸோ இந்த ரேஷஸ் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 1 டே ஆகிட்டும் அதிகமாகலை, அப்படியே வந்து சப்சைட் ஆகிடுச்சு. ஸோ இந்த சாஃப்ட் வேக்சிங் மெத்தட் வந்து நீங்களும் வந்து வீட்டிலேயே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 10-15 மினிட்ஸில் வந்து நம்ம ப்ரிப்ரேஷனும் பண்ணிடலாம், செஞ்சும் முடிச்சிடலாம். ஸோ ரொம்ப நீட்டாக வந்து வேக்ஸ் பண்ணிக்கலாம் வீட்டிலேயே. ஸோ இதை நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி என் சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ until we meet in the next video, see you, take care, bye bye.